வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவந்ததும் 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்து ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச சட்னி அதில் சேர்த்து விட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் நல்லா காரசாரமான மதுரை கார சட்னி ரெடி.